கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளையை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதனுடைய 5வது அதிகாரம், அதனுடைய 20வது வசனம். நான் வாசிக்கிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொன்ன ஒரு வசனமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து, அதாவது அவரை விசுவாசிக்கக்கூடிய நாம் யாவரையும் அவர் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. யார்? வேதபாரகர் மற்றும் பரிசேயர்களை ஒப்பிட்டு அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். முதலாவதாக நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த வேதபாரகர் மற்றும் பரிசேயர்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய நீதியிலும் அதிகமான நீதி நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இவர்களை விட நீதியுடையவர்களை நாம் காணப்பட வேண்டும். இந்த வேதபாரகரும் பரிசேயரும் கர்த்தருடைய கட்டளைகளை அதிகமாக பின்பற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். கண்மூடித்தனமாக அவர்கள் அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒருவர் வந்து சொல்லும் பொழுது, இது எல்லாவற்றையும் நான் சிறு வயதிலிருந்து நான் கை கொள்கிறேன் என்று சொல்லி கூட சொல்லுகிறதாக நாம் வேதாகமத்தில் வாசிக்க முடியும். அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை கேள்வி எழுப்பக்கூடிய அந்த இடத்திலே இந்த வேதபாரகரும் பரிசேயர்களும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளிலே தேறினவர்களாக இருந்திருப்பார்கள். கர்த்தருடைய கட்டளையை மிகவும் வேதவாக்காக கருதி அவர்களுடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இவர்கள் இருந்திருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய நீதியிலும் அதிகமான நீதி நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்வதற்கான காரணம் என்ன? இதே வேதபாரகர் மற்றும் பரிசேயை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்தேயு 23வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அவர்கள் எல்லாரும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்படின்னா வெளியே மிகவும் பளிச்சென்று எந்த ஒரு சேதமும் இல்லாத ஒரு இடம் போல தெரியும், ஆனால் உள்ள மிகவும் அழுக்குடையவர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது போலதான் இந்த வேதபாரகரும் பரிசேயர்களும் அவர்கள் கர்த்தர் கொடுத்த கட்டளையை கண்மூடித்தனமாக நம்பினார்கள். வெறும் மேலோட்டமாக அதை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். உள்ளான மனதிலிருந்து அவர்களுக்கு அந்த விருப்பம் வரவில்லை என்பதை தான் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள் நீதி செய்தார்கள், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்கள் செய்த நீதி அது வெளியரங்கமாய் இருந்ததை தவிர உள்ளான மனதோடு கூட அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இல்லை. இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்னவென்று சொன்னால், இவர்கள் எப்படியாக வெளியரங்கமாய் செய்து உள்ளான நிலைமையிலே இன்னும் அழுக்குடையவர்களாய் காணப்படுகிறார்களோ அப்படி நீங்கள் இராதபடிக்கு அதிலும் அதிகமாக நீங்கள் நீதி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உள்ளான மனதிலிருந்து உங்களுடைய நீதியினுடைய விருப்பமானது வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் நீதியை குறித்து எண்ணும் பொழுது, ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எண்ணும் பொழுது, ஒருவருக்கு நீதி நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பும் பொழுது, அந்த விருப்பம் உங்களுடைய இருதயத்திலிருந்து காணப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி இங்கே கர்த்தர் நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இது முதலாவது காரியம். இரண்டாவதாக, நாம் நீதியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து தான் அதற்கு உதவி செய்ய முடியும். ஏன் என்று சொன்னால் அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்மால் நீதியுடையவர்களாக காணப்பட முடியும் என்று சொல்லி வசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் ரோமர் 3வது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. 22வது வசனத்திலே, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் நீதியுடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் விசுவாசம் உடையவர்களாய் காணப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் விசுவாசத்திலே வளருகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீதி பெருகும் என்பதை இங்கே நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராய் இருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மூன்றாவதாக நாம் இங்கே பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படி நாம் அதிக நீதியுடையவர்களாக இருக்கும்பொழுது பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்போம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அதிக நீதியுடையவர்களாக இல்லை என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க மாட்டோம் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார். அப்படி விடுக்கும் பொழுது அதற்கு தகுதியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதியுடையவர்களாக காணப்பட வேண்டும். வேதபாரகர் மற்றும் பரிசேயர்களை போல அல்ல, உள்ளான நிலைமையிலே நாம் நீதியுடையவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் நிமித்தம் நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தர் பார்க்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதுதான் வசனம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவர் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தினுடைய விருப்பத்தை, மன விருப்பத்தை பார்க்கக்கூடியவராக கர்த்தர் இருக்கிறார் என்கிற பட்சத்திலே நாம் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது மேலோட்டமாய் இராதபடிக்கு அது உள்ளான நிலைமையிலிருந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வேதபாரகரும் பரிசேயர்களைப் போல மேலோட்டமாக நாம் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை நாம் கேட்டு நடவாதபடிக்கு உள்ளான நிலைமையிலே அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தினாலே அந்த நீதியை பெருக்கிக் கொள்கிறவர்களாக நாம்
நீதி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் தொடர்ந்து செய்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.